தொண்டையில் கிச்சு கிச்சா வாங்க ஓடல உடனே சுக்குமல்லி காஃபி. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கோங்க. இந்த சுக்கை வந்து நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் சொன்ன காட்டின பொருள் எல்லாத்தையும் கடாயில் போட்டு நல்ல வாசனை அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் பொடி செஞ்ச பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி சுடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் வெல்லம் சேர்த்து அப்புறம் இந்த சுக்குமல்லி காஃபி பொடியையும் சேர்த்து நல்லா கொதித்ததும் அதை வடிகட்டி பாலோடு சேர்த்து சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். சூப்பரான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சளியை பிடிக்க வர சான்ஸே கிடையாது. நான் போட்ட சுக்குமல்லி காஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க.